பகுதியில் என்ன பார்க்குறேன்னா, லோன் கட்டலாம் குடும்பத்தை அவமானப்படுத்தினா பணம் வந்துடும். இதுதான் ஒரு ஜென்ரல் கான்செப்ட். எல்லா பேங்க்குமே கையில் எடுத்துருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேங்க்கோட நிர்வாகம் வேறு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேறு, உங்கள் லோன் அப்ரூவல் பண்ணுறது வேறு, அவங்க சிபில் பார்த்து கொடுக்குறது வேறு. அதே மாதிரி சிஇஓ எங்கேயே இருப்பார், பேங்க்கோட சிஇஓக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க வைக்கிற தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டு இவங்க தான் முக்கியம். இவங்க தான் வந்து ஃபீல்டில் இறங்கி ஒருத்தனோட டீட்டெயில் வச்சுருக்காங்க. ஒருத்தனோட டீட்டெயிலை வச்சுருக்கிறதே தப்பு, நிறைய ஊருக்குள்ளே வரதே தப்பு. இதில் ஊழலிட்டு வர்ற மாதிரி ஒருத்தர் டீட்டெயில் ஃபுல்லாக வச்சுருக்கான். இந்த இடத்துல வாங்கியிருக்க ஒரு எந்தெந்த கடன் வாங்கியிருக்காரு, இவரோட ஐடி நம்பர் இது, இவரோட பேன் நம்பர் இது, இவரோட ஆதார் நம்பர் இது, இவர் அப்ளிகேஷன் இருக்க ஃபோட்டோ வச்சு தெருத்து வாங்கிட்டு இருக்காங்க. இவரை பார்த்தீங்களா, இவர் சிப்பாய் போயிட்டார், இவர் கடனை வாங்கி ஓடிட்டார், இவரை பார்த்தீங்களா. இதுக்கு மேலே ஒரு பக்கம் என்ன பண்ணுறான்னா, இந்த படத்தில் கூட சொல்லுவாங்களே, அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க அப்படின்ற மாதிரி கிரெடிட் கார்டு பணம் கட்டுற பில்லை கொண்டு போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டு வாசலில் விட்டு போகிறேன். சொந்தக்காரன் செருப்பால் அடிப்பானா அடிக்க மாட்டானா. வீட்டு ஓனர் ஒருத்தர் இருக்கார், காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வீட்டு ஓனர் வாசலில் கொண்டு போயிட்டு இவர் கிரெடிட் கார்டு கட்டணும், இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாரு, இவர் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு நோட்டீஸ் ஓடி. இது மாதிரி அறிவாளித்தனமான நிறைய விஷயங்கள் ரெக்கவரி பண்ணிக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் ஒரு 400 மேனி பொழுதுவனமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ரெக்கவரி ஸ்டெப்பு எப்படி லீகலாக தடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மெயில் போகிறத பற்றி போன பதிவில் சொன்னேன். இப்போ இந்த மெயிலுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் காப்பி வருதில்ல, இது ரெண்டுமே முக்கியம். இப்போது ஒரு இடத்துல வந்து லோன் கட்டாத பிரச்சனையே ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு 100K ஃபோன் பண்ணி போலீஸே வந்துடுது. இப்போ போலீஸ் என்ன எதுவுமே கையில் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, சார் கடன் வாங்கினா கட்டி தான் சார் ஆகணும், அவங்க வரதான் செய்வாங்க. அப்படி தடுக்கிறது எங்கிட்ட சட்டம் இல்லை. சட்டம் இல்லை தான், மெயில் காப்பி படித்து பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கு, சாந்தி தேவி சர்மா வழக்கோட காப்பி வச்சுருக்கோம். அதே போல் அது சுப்ரீம் கோர்ட்டோட லா ஒபே பண்ணாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இந்த டைமுக்கு வந்துருக்கிறீங்க, இந்த டைமில் வரதே வந்து RBI தடுத்துருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 5 பக்கம் மெயில் இருக்கும்போது இதை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, சார் உங்கள் இதுக்கு மெயில் டோட்டல் ஆஃபீஸருக்கு போட்டாங்களா, நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க, இங்கே வராதிங்கன்றதான் போலீஸால் சொல்ல முடியுமே தவிர, சார் இந்த மெயிலில் மதிக்க மாட்டோம் சார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் படைத்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை யாரும் மதிக்காமல் இருக்கவே முடியாது. நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை தான் வைக்கிறோம். சாந்தி தேவி சர்மா வழக்கில் கிளியராக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாக்க உங்கள் மேலே நிச்சயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு. எடுங்க அப்படி கையில் வச்சுக்க டாக்குமெண்ட் வச்சுக்கினா தான் உங்கள்கிட்ட கிட்ட வர மாட்டாங்க. ஸோ இது அதே மாதிரி பேங்க் ரிப்ளைக்கு அட்வொகேட்டுக்கு வரும், அந்த காப்பியை வாங்கி வச்சுங்க. ஸோ 2 டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. எந்த ரெக்கவரி வந்தால் கையில் ஜெராக்ஸ் சுற்றி கொடுத்துருங்க. கையில் கொடுத்துட்டு இதை பாருப்பா, ஆஸ் பர் டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்னா நமக்கு தெரியாது, டிஎன்சின்னு என்னன்னு கேளுங்க, தெரியாது சார்னு பண்ணியிருக்கோம். நோடல் ஆஃபீஸர் உங்கள் வெப்ளை கொடுத்துருக்காங்க, உங்கள் பேங்க்கு எங்களுக்கும் நாட்டாம டு பங்காளி நாட்டாமல் ஸ்டேட் டீல், அதனால் நீங்கள் வர்றது தப்பு, வந்தீங்கன்னா நான் இது ஸ்டேஷனில் கொடுப்பேன். கடைசியில் காப்பி டூனு கீழே போட்டுருங்க. இந்த காப்பியை வந்து அந்த ஏரியாவில் இருக்க டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா இப்போல்லாம் மெயில் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸு. லெட்டர் போனால் கூட லேட் ஆகும், மெயில் போனால் அது யாராலையும் வந்து அழிக்க முடியாது. மெயில் நீங்கள் வேணால் டீல் பண்ணிடலாம், பட் சிஸ்டத்துலேருந்து எடுக்கவே முடியாது. மெயில்ன்றது ஒரு அசைக்க முடியாத ஆதாரம். அப்படி இருக்கும்போது இந்த 2 காப்பி தான் உங்களை முதல்ல ப்ரிலிமினரியாக காப்பாற்ற வேண்டியது. இதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து வந்து இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு அடுத்தடுத்த பகுதிகளில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் சின்ன பிட்டாக வந்து இதை போடுறதுக்கு காரணமே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்கிறதுனால தான். யூடியூப்பை நீங்கள் பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க பெரிய லாங் வீடியோ போட்டாக்க. அதனால் சின்ன விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஸ்டெப்பை டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி.